ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா எல்லாருமே இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன இன்வின்சிபிள் சீரிஸை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் பயங்கர வைலண்டான ஒரு சீரிஸ் தான் இந்த ஒரு இன்வின்சிபிள் சீரிஸ். இன்னைய தேதியில் சீசன் 3ல எபிசோட் 4 வரைக்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இது தமிழ் டப்பிங்லையும் இருக்கு. ஸோ இந்த ஒரு சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த இன்வின்சிபிள் சீரிஸோட டெலகிராம் லிங்கை வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்வின்சிபிள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்ணக்கூடிய டாப் 7 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இன்வின்சிபிள் அப்படிங்கிற கேரக்டரோட ஆரிஜின் பிளஸ் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்திரலாம். ஆக்சுவலா இன்வின்சிபிளோட உண்மையான பேரு மார்க் கிரேசன். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்ட்ரமைட் ஹியூமன் ஹைபிரிட். புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த மார்க் கிரேசனோட அப்பாவோட பேரு நோலன் கிரேசன். இவர் தான் அந்த சீரிஸ்ல எல்லாருமே ஆம்னி மேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ஆம்னி மேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தை சேர்ந்தவரே கிடையாது. இவர் வந்து வில்ட்ரமைட் இனத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ். ஸோ இந்த வில்ட்ரமைட்ஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா டிசி யூனிவர்ஸ்ல எப்படி சூப்பர் மேனோட இனமான கிரிப்டோனியன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வில்ட்ரமைட்ஸும். என்னதான் கிரிப்டோனியன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் வில்ட்ரமைட்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் தான். ஸோ இந்த வில்ட்ரமைட் இனத்தை சேர்ந்த ஆம்னி மேனுக்கு மகனா பிறந்ததுனாலேயே இந்த ஒரு இன்வின்சிபிளும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருப்பான். ஸோ இவனோட பவர்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கிட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா காமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி மேன், இன்வின்சிபிள், தேடியஸ் அப்படிங்கிற ஒரு வில்ட்ரமைட் இவங்க 3 பேர் சேர்ந்து வில்ட்ரமைட்ஸோட ஹோம் பிளானட்டான பிளானட் வில்ட்ரம இன்ஃபினிட்டி ரேவோட ஹெல்ப் மூலமா ஒரு பக்கத்துல இருந்து கொட்டஞ்சுக்கிட்டு அப்படியே மறுபக்கம் வெளியே வந்து அந்த ஒரு பிளானட்டையே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு நார்மல் வில்ட்ரமைட்டாலேயே ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டை ரொம்ப அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். அப்படி இருக்கிறப்ப இன்வின்சிபிள் காமிக்ஸோட எண்டிங்ல மார்க் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற வில்ட்ரமைட்ஸ்லேயே நம்பர் 1 ஸ்ட்ராங்கஸ்ட் வில்ட்ரமைட்டா இருப்பான். ஸோ இந்த இன்வின்சிபிள் அப்படிங்கிற கேரக்டரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்வின்சிபிள் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் இருக்கு. இவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடு சவுண்டை விட ஃபாஸ்டா இருக்கும். பிளஸ் பறக்கும் போது இவனால லைட் ஸ்பீட்ல பறக்க முடியும். அவுட்டர் ஸ்பேஸ்ல லைட்டை விடவும் ஃபாஸ்டா இன்வின்சிபிளால பறக்க முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டாமினாவை பொறுத்த வரைக்கும் இன்வின்சிபிளுக்கு சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இது எதுவுமே பெருசா தேவையே படாது. எவ்வளவு நாட்கள் வேணாலும் டயர்டே ஆகாம இன்வின்சிபிளால ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் டியூரபிலிட்டி வைஸுமே இன்வின்சிபிள் வந்து பயங்கர டியூரபிளான ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட எர்த்ல உருவாக்கப்பட்ட எந்த ஒரு வெப்பனாலையுமே இன்வின்சிபிளை பெருசா காயப்படுத்த கூட முடியாது. பட் இவன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸால இன்வின்சிபிளை ரொம்ப ஈஸியாவே காயப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சீரிஸ்லயே காமிச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது இவன் உடம்புல பெருசா காயங்கள் ஏற்பட்டா கூட அதை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திக்கிற அளவுக்கு இவங்கிட்ட பாத்தீங்கன்னா ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. சோ இவனோட இதயத்துல இல்ல மூளையில ஏதாவது பெருசா பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் இன்வின்சிபிள் மாதிரியான வில்ட்ரமைட்ஸ் வந்து சாகவே மாட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு உயிரோடவே இருப்பாங்க. சோ இன்வின்சிபிளோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா இவனோட வீக்னஸை பத்தி பார்க்கலாம். சோ இன்வின்சிபிளோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீட். ரொம்பவே அதிகப்படியான வெப்பம் வந்து பாத்தீங்கன்னா இன்வின்சிபிளை எரிச்சு சாம்பலாக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஈவன் காமிக்ஸ்ல இன்வின்சிபிள் வந்து த்ராக் அப்படிங்கிற ஒரு வில்ட்ரமைட் கூட சூரியனுக்கு மேல பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சூரியனோட வெப்பம் வந்து இன்வின்சிபிளை கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா இன்வின்சிபிள் செத்தே போயிருப்பான். சோ ஹீட் வந்து இன்வின்சிபிளுக்கு ஒரு வீக்னஸா இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீக்னஸ் என்னன்னா சவுண்ட். ஒரு குறிப்பிட்ட வகையான ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வின்சிபிளால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் இன்வின்சிபிளோட கேட்கும் திறன், பார்க்கும் திறன், நுகரும் திறன் இது எல்லாமே சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு அபாரமா இருக்கும். சோ ஒரு சில வகையான ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வின்சிபிளுக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்தும். இதுவே நீடிச்சதுன்னா இன்வின்சிபிள் மயக்கம் போட்டே விழுந்துருவான். சோ இப்போ நான் சொன்னதை தாண்டி ஸ்கர்ஜ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வீக்னஸும் வில்ட்ரமைட்ஸ்க்கு இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. சோ இன்வின்சிபிளோட பவர்ஸை பத்தி டோட்டலா பார்த்தாச்சு. அடுத்ததா இன்வின்சிபிளை தோக்கடிக்கக்கூடிய டாப் 7 பென்டன் ஏலியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ 7th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற பென்டன் ஏலியன் என்னன்னா அல்டிமேட் எக்கோ. சோ எக்கோவோட பேசிக் பவரே சவுண்ட் தான். இதால பல வகையான ஃப்ரீக்வன்சி சவுண்டை ரொம்பவே அதிகப்படியான சத்தத்தோட வெளிப்படுத்த முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு சில வகையான ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வின்சிபிளுக்கு ரொம்பவே பயங்கரமான வீக்னஸா இருக்கு. ஸோ எக்கோவால அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி சவுண்டை ரொம்பவே அதிகப்படியான அளவில் வெளிப்படுத்த முடியும். ஸோ இதன் மூலமா எக்கோவால இன்வின்சிபிளை நாக் டவுன் பண்றதுக்கு ரொம்பவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இன்வின்சிபிளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு ஒரே பஞ்சில் இந்த ஒரு எக்கோ ஏலியனை அவனால டிஃபீட் பண்ணிட முடியும். பட் ஸ்டில் இந்த ஒரு எக்கோ ஏலியனாலையும் இன்வின்சிபிளை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஏலியனை நான் 7th பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா பெஸ்கி டஸ்ட். ஸோ இந்த ஒரு பெஸ்கி டஸ்ட் ஏலியனால தன்னோட ஸ்லீப்பிங் பவுடரை இன்வின்சிபிள் மேல ஸ்ப்ரே பண்றது மூலமா இன்வின்சிபிளை தன்னோட வாழ்நாள் முழுக்க தூங்க வச்சிட முடியும். அண்ட் அப்படி தூங்குற இன்வின்சிபிளை இந்த ஒரு ஏலியனே ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அவனால தன்னோட தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க முடியும். இல்லைன்னா அப்படியே தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் அப்படி தூங்குற இன்வின்சிபிளோட கனவுக்குள்ள பூந்து இந்த ஏலியன் அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியே டிஃபீட் பண்ணிடும். அண்ட் அதே சமயத்துல இன்வின்சிபிளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இன்வின்சிபிள்
நினைச்சா ரொம்ப அசால்ட்டா இந்த ஒரு ஏலியனை டிஃபீட் பண்ணிட முடியும். பட் ஸ்டில் பெஸ்கி டஸ்ட் ஏலியனும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு ஏலியனை நான் 6th பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா வேபிக். ஆக்சுவலா வேபிக்கோட சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 200 ஃபீட்டுக்கு மேல இருக்கும். அண்ட் இதோட சைஸுக்கு ஏத்தாப்ல இதோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே ரொம்பவே அபாரமா இருக்கும். அண்ட் இதால காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு காஸ்மிக் பிளாஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பிளானட்டையே அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அண்ட் இதோட அல்டிமேட் ஃபார்ம்ல இதோட சைஸ், ஸ்ட்ரென்த், ஸ்பீட் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம இதால பறக்கவும் முடியும். ஸோ இந்த ஒரு வேபிக் ஏலியன் நினைச்சா தன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சோ இல்ல தன்னோட காஸ்மிக் பிளாஸ்ட் அட்டாக்கை பயன்படுத்தியோ இன்வின்சிபிளை டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்தில் இன்வின்சிபிளாலையும் இந்த ஒரு வேபிக் ஏலியனுக்கு ஒரு டஃப்பான பேட்டில் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த ஒரு பேட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வேபிக் ஏலியனை நான் 5th பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா 4th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா அட்டாமிக்ஸ். இந்த ஒரு அட்டாமிக்ஸ் ஏலியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்வின்சிபிள் கூடிய இறங்கி சண்டை போற அளவுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஃபிளைட் பவர் இது எல்லாமே இருக்கு. அண்ட் இதோட உடம்பு ஃபுல்லாவே ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் ரேடியேஷன் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அதன் மூலமா இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாமிக் பிளாஸ்ட் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் இன்வின்சிபிளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இந்த ஒரு பேட்டில் பொறுத்த வரைக்கும் அட்டாமிக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஏலியனை பாத்தீங்கன்னா நான் 4th பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கோஸ்ட் ஃப்ரீக். இந்த ஒரு கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிலிட்டி பவர் இருக்கு. இந்த ஒரு பவர் மூலமா இதால எந்த ஒரு சாலிட் சர்ஃபேஸ்குள்ளேயும் பூந்து வெளியே வர முடியும். யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இன்விசிபிளா மறைய முடியும். அண்ட் இன்டான்ஜிபிளா இருக்கும்போது இதோட பிசிக்கல் பாடியை யாராலையும் தொடக்கூட முடியாது. ஸோ இன்வின்சிபிளால இந்த ஒரு ஏலியனை பிசிக்கலா காயப்படுத்தவே முடியாது. அண்ட் இந்த ஒரு ஏலியனால தன்னோட பாடி பொசிஷன் பவரை யூஸ் பண்ணி இன்வின்சிபிளோட உடம்புக்குள்ள பூந்து அவனோட பாடியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி அவனை தன்னைத்தானே அடிச்சுக்கிற மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பேட்டில பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியன் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனை வந்து பாத்தீங்கன்னா நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த கிளாக் ஒர்க் ஏலியனால தன்னோட டைம் மேனிபுலேஷன் பவர் மூலமா டைமை ஃபாஸ்ட் பண்ண முடியும், ரிவைண்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். சுருக்கமா சொல்லணும்னா இதால டைமை தான் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாத்தி அமைக்க முடியும். இந்த ஒரு கிளாக் ஒர்க் ஏலியன் நினைச்சா தன்னோட டைம் பிளாஸ்ட் அட்டாக்கை யூஸ் பண்ணி இன்வின்சிபிளோட டைமை டோட்டலா ஃப்ரீஸ் பண்ணிட முடியும். இல்லனா அவனோட வயசை கம்மியாக்கி அவனை ஒரு குழந்தையா மாத்திர முடியும். ஸோ இவங்களோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கிளாக் ஒர்க் ஏலியன் ஜெயிக்கிறதுக்கு தான் ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ஏலியனை நான் 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். ஃபர்ஸ்ட் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிராவிடாக் ஏலியன் தான் இருக்கு. இந்த ஒரு கிராவிடாக் ஏலியனால தன்னோட கிராவிட்டி மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணி இன்வின்சிபிள ஒரே இடத்துல அசைய விடாம பிடிச்சிக்கவோ இல்ல தரையோட தரையா வச்சு நசுக்கவோ கூட முடியும். இல்லனா ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி இன்வின்சிபிள அதுக்குள்ள தூக்கி எரிஞ்சிட முடியும். அதே சமயத்துல இன்வின்சிபிளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவனால இந்த ஒரு அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணவும் முடியும். அதனால தான் கிராவிடாக்கை நான் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ அடுத்து ஹானரபிள் மென்ஷன்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பென் வில்ட்ரமைட் தான் இருக்கு. ஆக்சுவலா இன்வின்சிபிள்குள்ள வில்ட்ரமைட் அப்படிங்கிற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸோட பவர் தான் இருக்கு. அண்ட் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வின்சிபிளோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி பென்னை ஒரு வில்ட்ரமைட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதனால தான் இதையும் நான் ஹானரபிள் மென்ஷன்ல சேர்த்திருக்கேன். ஸோ அடுத்ததா 1st பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியனோட பேர் என்னன்னா ஏலியன் எக்ஸ். இந்த ஒரு ஏலியன் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்னி பொட்டன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி சயின்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்ஸையே ரீக்ரியேஷன் பண்ற அளவுக்கு இதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி வார்பிங் பவர் இருக்கு. ஸோ ஏலியன் எக்ஸ் நினைச்சா இன்வின்சிபிள மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வில்ட்ரமைட் இனத்தையே ஒரே செகண்ட்ல எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து எரேஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் ஏலியன் எக்ஸ் நான் 1st பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.